இன்னைக்கு நேரமாகவே ராசாத்தி எந்திரிச்சிட்டாங்க. காலையில் ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கப்புறமா பாப்பாவை சீக்கிரமாக தூங்க வைக்கணும்னு நினச்சேன். ராசாத்தி கூட சேர்ந்து நானுமே தூங்கிட்டேங்க. எந்திரிக்கிறக்கே 11:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டா லேட் ஆயிரும்னு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா லன்ச் பண்ண போயிட்டேன். லஞ்சுக்கு பூண்டு குழம்பு தான் பண்ணியிருந்தேன். ரெசிபி எதுவுமே வீடியோஸ் எடுக்க முடியலங்க. சாதம் வச்சு லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் கால் பண்ணி நான் ஃப்ரெண்ட்ஸோட டிராகன் மூவி கிளம்பிட்டேன். நைட்டு டின்னருக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தான் அவர் எனக்கு கால் பண்ணி நான் மூவிக்கு கிளம்புறேன்னு கேட்குறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். பட் நமக்கு வாய்த்தது ஓடிடி தான் சொல்லிட்டு விட்டுருவேன். மூவி கிளம்புற அவசரத்தில் திங்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு கிளம்பிட்டாங்க. நான் அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ராசாத்திக்கு நைட்டுக்கு இட்லி தான் ஊற்றி வச்சுருந்தேன். நாளுக்கு நாள் ராசாத்தியோட சேட்டைகள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் கீழே இறக்கி விட்டால் பாப்பா இருக்கவே மாட்டா. எங்கேயாச்சும் தூக்கிட்டு வேடிக்கை காமிச்சிட்டே இருக்கணும். இப்போ அப்படி கிடையாது. என்னை தயவு செஞ்சு கீழே இறக்கி விடுங்க, நான் ஜாலியாக விளையாடுறேன்னு நினைக்கிறா. நைட்டு ராசாத்திக்கு இட்லி ஊட்டி தூங்க வச்சதுக்கப்புறமா எனக்கும் அத்தைக்கும் தான் டின்னருக்கு ஏதாச்சும் பண்ணணும். ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிட்டாருன்னா ஆஃப்டர்நூன் சமைச்சது மிச்சம் இருந்ததுன்னா அதை வச்சே நானும் அத்தையும் மேனேஜ் பண்ணிடுவோம். அது இல்லைனா தான் ஏதாச்சும் சமைக்கணும். நான் தோசை சுட்டுட்டேன். அத்தை வந்து கொள்ளுப்பருப்பு வறுத்து சிம்பிளாக சட்னி பண்ணிட்டாங்க. நைட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் கொள்ளுப்பருப்பு சட்னி. டேஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சுங்க. அப்புறமா வெயிட் லாஸ்க்கு ஒரு பவுடர் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதோட வீடியோ நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?